திமுக ஆட்சியில் சாதி மத கலவரம் இல்லாமல் இருக்கிறது தமிழ்நாடு. அமைதியை கெடுக்க நினைத்த பாஜகவின் சதித்திட்டம் தவிடுபொடி ஆனதாக கரூர் பொதுக்கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. இந்த திராவிட மாடல் ஆட்சியில சாதி கலவரம் இல்ல, மத கலவரம் இல்ல, கும்பல் வன்முறை இல்ல, தமிழ்நாடு அமைதியாக இருக்கு. இந்த அமைதியை கெடுக்க அவங்க பரப்பக்கூடிய பொய் செய்திகள் எல்லாம் புஸ்வானமாக ஆயிடுச்சு. திமுகவின் தேர்தல் அறிக்கையால் பதற்றத்தில் இருக்கிறார் பழனிசாமி. கரூர் பொதுக்கூட்டத்தில் தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டோட வளர்ச்சி பயணத்தை சூப்பர் பாஸ்டா தொடரத்தான் திராவிட மாடலுக்கான சூப்பர் ஸ்டார் களத்துக்கு வந்திருக்கிறார். அதுதான் என்டிஏவோட தூக்கத்தை கெடுத்து பழனிசாமிக்கு பதட்டத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கை. செந்தில் பாலாஜி இருப்பதால் கரூரை பற்றி கவலை இல்லை. செந்தில் பாலாஜி புகுந்த வீடுதான் கோவை, பிறந்த வீடான கரூரை என்றுமே அவர் மறக்க மாட்டார் என மு.க. ஸ்டாலின் பேச்சு. என்னுடைய இனிய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. நிச்சயம் 100% வெற்றி உறுதி. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. அவர் புகுந்த வீடுதான் கோவை, அவர் பிறந்த கரூரை என்றும் மறக்க மாட்டார். யாருடைய கையில் இரத்தக்கரை படிந்துள்ளது என சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி சாடல். கண்டுபிடிச்சிருக்கார் ஸ்டாலின். இபிஎஸ் கையில் ரத்தக்கரை படித்துள்ளது. என் கை சுத்தமா இருக்கு. இன்னைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது வந்த தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. உங்களுடைய ஆட்சியில சட்டம் சத்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. சட்டம் அடியோடு சீரழிந்து விட்டது தமிழகத்திலே. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த கருணாநிதி சங்கியா? மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி கே. பழனிசாமி கேள்வி. உங்களுடைய அப்பா திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா வச்சுக்கிறாரா? இது யாரோட இருக்கிறாரு? யாரோட இருக்காருங்க? திரு வாஜ்பாயோட தானே இருக்கிறாரு. திரு மாமா திரு முரசொலி மாறன் அவர் யாரோட இருக்காரு? அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சங்கியா? வாஜ்பாய் அரசின் கடிவாளம் கருணாநிதியின் கையில் இருந்ததாக பழனிசாமிக்கு ஸ்டாலின் பதிலடி. தற்போது அதிமுகவின் குடுமி அமித்ஷாவின் கையில் இருப்பதாகவும் சாடல். கலைஞரும் வாஜ்பாயும் இருக்கிற போட்டோவை கண்டிச்சு நீங்க கூட்டணி வைக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. நாங்க கூட்டணி வச்சமை தவிர பழனிசாமி மாதிரி அழகு வைக்கல, அதை புரிஞ்சுக்கீங்க. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக தலைவர் கலைஞர் கிட்ட தான் இருந்துச்சு. நாங்க கூட்டணி வச்சப்போ திமுக கலைஞர் கிட்ட தான் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக அமித்ஷா கிட்ட இருக்கு. பாஜகவுடன் கூட்டணி அமைத்தோமே தவிர கட்சியை அடகு வைக்கவில்லை. பழனிசாமி காட்டிய இடத்தில் கையெழுத்து போட்டு அதிமுகவை அடகு வைத்து விட்டதாக ஸ்டாலின் கடும் விமர்சனம். நாங்க கூட்டணி வச்சப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்தோம். ஆனா பழனிசாமி கூட்டணி வச்சு நீட்டின இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சுதான் மிச்சம். பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் பெயரை தட்சிண பிரதேசம் என மாற்றி விடுவார்கள். திருச்சி பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழ்நாடாக தான் இருக்கணும். உத்தரப்பிரதேசம் போல மணிப்பூர் போல வன்முறை காடா மாறக்கூடாது.
இவங்க வந்தா தமிழ்நாட்டோட பேரை தட்சிண பிரகாஷ்னு கூட மாற்றவும் தயங்க மாட்டாங்க. திருச்சி துறையூர் தொகுதிக்கான வேட்பாளரை இன்னும் அறிவிக்காத காங்கிரஸ். வேட்பாளர் இல்லாமலேயே கை சின்னத்திற்காக வாக்கு சேகரித்த மு.க. ஸ்டாலின். துறையூர் சட்டமன்ற தொகுதி நம்முடைய தோழமை இயக்கமான காங்கிரஸ் இயக்கத்திற்கு அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கிறோம். விரைவில் நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அறிவிக்க இருக்கக்கூடிய அந்த வேட்பாளரை, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை துறையூர் மக்கள் கை சின்னத்தில் உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்கிட வேண்டும். இதுவரை வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்யாத பாஜக. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பரப்புரையில் அறிவிக்கப்படாத பாஜக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த பழனிசாமி. திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய 2 தொகுதியிலும் நம் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தப்படுவார்கள். அவருக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். இந்த 4 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கின்றேன். தேர்தல் மேலாண்மை ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினார் மாணிக்கம் தாக்கூர். காங்கிரஸ் வேட்பாளர்கள் தேர்வில் குழப்பம் நீடிக்கும் சூழலில் விலகல். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் நிர்வாகிகள் போராட்டம். சேவாதள காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் தலைவர்களுக்கு சீட் கேட்டு தனித்தனியே முழக்கம். சிறுபான்மை மக்களின் பாதுகாவலராக திகழ்கிறது திமுக அரசு. வாணியம்பாடி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. திருத்தணியில் வழிபட்டு பரப்புரையை தொடங்கினார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. கூட்டுறவு சர்க்கரை ஆலை கொண்டு வருவோம் என வாக்குறுதி. இங்கு திருத்தணியில கூட்டுறவு சர்க்கரை ஆலையை உறுதியாக நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று இங்க திருத்தணியில் நிச்சயம் கொண்டு வருவார் என்று என் வாக்குறுதியை முதல் வாக்குறுதியா உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். காட்பாடி சுயம்பு விநாயகர் கோவிலில் வழிபட்டு பரப்புரையை தொடங்கிய திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன். காட்பாடி தொகுதியிலேயே பிறந்து இங்கேயே மறிக்கப் போகின்றவன் நான் என்று உருக்கமாக பேச்சு. வாக்களியுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். இந்த மண்ணிலேயே மடிய போகிறவர், அப்படி மடிந்தாலும் என்னை புதைக்காமல் எரித்து அந்த சாம்பலை காட்பாடி மண்ணிலே தூங்க. அரூர் கேட்டோம், அரக்கோணம் தந்தார்கள். பல்லாவரம் கேட்டோம், பன்ருட்டி தந்தார்கள். அவசரகதியில் விசிகாவுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக திருமாவளவன் ஆதங்கம். சட்டமன்ற தேர்தலில் ஆளூர் ஷானவாசுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்காதது ஏன்? நாகையில் மீண்டும் போட்டியிட ஷானவாஸ் விரும்பவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் விளக்கம். சென்னையில் போட்டியிட விரும்பியதால் நாகையை வேண்டாம் என கூறியதாக ஆளூர் ஷானவாஸ் விளக்கம். தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் கட்சிக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்றும் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. பாமக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் அன்புமணி. 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்று வாக்குறுதி.
வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் திமுக படுதோல்வி அடைந்து விட்டதாக அன்புமணி விமர்சனம். 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 66 மட்டுமே திமுக நிறைவேற்றியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழக மக்களுக்கு கொடுத்த 505 வாக்குறுதிகள், அதில் வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகள், அதாவது 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். சீர்காழி உள்ளிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் மதிமுக வேட்பாளர்கள் போட்டி. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திடீர் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தலையொட்டி ஏப்ரல் 6ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பரப்புரை. கடையநல்லூர் தொகுதியில் தொடங்கி மதுரை தெற்கில் பரப்புரையை நிறைவு செய்கிறார். ஒய் பிரிவு பட்டியலில் உள்ள விஜய்க்கு தமிழகத்தில் போதிய பாதுகாப்பு வழங்க அறிவுறுத்த வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் உதவி கோரி தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கடிதம். தவேகவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி அமைக்க வாய்ப்பிருப்பதாக கூறிய மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலேவுக்கு ஆதவர்ஜுனா எதிர்வினை. எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி இல்லை என திட்டவட்டம். எங்களுடைய தலைவர் தலைமையில் ஆட்சியை நாங்கள் அமைப்போம். அது மதசார்பற்ற சமூக நீதிக்கான அரசாக இருக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சரா நாங்க சொல்றேன். எந்த காலத்திலையும் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி கிடையாது என்பதை தலைவர் ஆள தெளிவா சொல்லிட்டார். அதனால இந்த சந்தேகங்கள் இனிமேட்டு கிளப்பாதீங்க. புதுச்சேரியில் ஏப்ரல் 5ஆம் தேதி நடைபெற இருந்த விஜயின் பரப்புரை 4ஆம் தேதிக்கு மாற்றம் என தகவல். அமித்ஷா நிதின் நவீன் பரப்புரை செய்ய உள்ளதால் முந்தைய நாளே பரப்புரை மேற்கொள்ள அனுமதி கேட்டு மனு. பெரிய ஹீரோ என்றால் ஒரு தொகுதியில் மட்டும் போட்டியிடுங்கள் என விஜய்க்கு சீமான் சவால். 2 தொகுதிகளில் போட்டியிடுவது மக்கள் விரோதம் என்றும் சாடல். கான்பிடன்ட் வேணும்டா, நம்பிக்கையோடு இருங்க, நம்ம வெல்லுவோம். உனக்கே நம்பிக்கை இல்ல, எதுக்கு 2 தொகுதியில் போய் நிக்கிற? டேய், 2 முறை நின்று தோத்துருக்கேன்டா நானு. ஆனாலும் 3வது முறை என் காரைக்குடியில் போய் தனிச்சு நிக்கிறேன் ஒரே இடத்துல. நூறு வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன். கொளத்தூரில் புலவர் கலிய பெருமாளின் பேத்தி ஊர்மிளா போட்டியிடுவார் என்று அறிவிப்பு. தமிழ் தேசிய தந்தை ஐயா புலவர் கலிய பெருமாள் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர், அவருடைய பெயர்த்தி திருமதி ஊர்மிளா அவர்கள் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிடுகிறார். சசிகலாவின் கட்சியின் வேட்பாளரானார் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏ ஐயப்பன். திமுகவில் இணைந்தும் அனாதையாகவே இருந்ததாக ஐயப்பன் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களது உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டர்களோடு வந்து இன்று புரட்சி தாய் சின்னம்மா அவர்களிடம் எங்களை இணைத்துக் கொண்டுள்ளோம். பாஜக ஆளும் மாநிலங்களில்தான் குற்றங்கள் அதிகளவில் நடப்பதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். திமுக அரசு குற்றவாளிகளுக்கு விரைந்து தண்டனை வாங்கித் தருவதாகவும் பேட்டி. அசாமின் தேயிலை தோட்டத்தில் தேயிலை பறித்த பிரதமர் மோடி. தேயிலை பறிக்கும் பெண்களோடு உரையாடல். करम पूजा बड़ी रे सुंदर, हमरा नाची बो गाई बो खेल बो झूमी। अच्छा, बच्चे खेल कूद में कुछ करते हैं क्या? कौन सा खेल ज्यादा खेलते हैं? फुटबॉल खेलता है। फुटबॉल खेलता है। आप तो एक्सपर्ट फोटोग्राफर हो गई। बहुत अच्छा लग रहा है।
माफ कर देना। वाह, जय जगनी हमको माफ कर देना। जननी जय माता, हम बालक அசாமில் ஆட்சிக்கு வந்தால் சட்டவிரோத ஊடுருவல்காரர்களை பாதுகாக்க காங்கிரஸ் சட்டம் கொண்டு வரும். தேர்தல் பரப்புரையில் பிரதமர் மோடி எச்சரிக்கை. பாஜக இரட்டை அடிமை அரசாக இருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அசாம் தேர்தல் பரப்புரையில் விமர்சனம். பிரதமர் மோடி டிரம்புக்கு அடிமை என்றும் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா மோடிக்கு அடிமை என்றும் பேச்சு. நயாராவை தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியது ஷெல் நிறுவனம். பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 7 ரூபாய், டீசல் லிட்டருக்கு 25 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை 203 ரூபாய் உயர்ந்தது. 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 2246 ரூபாயாக உயர்வு.